அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாது இருந்தார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்றீங்களா? நல்லா கவனிங்க. 40 வருஷங்களாக பிரசங்கத்தை கேட்கிறோம், வார்த்தைகளை கேட்கிறோம், 30 வருஷமா கேட்கிறோம், 20 வருஷமா கேட்கிறோம். அன்னைக்கு பிரசங்கம் பண்ணது பாருங்க. அந்த நினிவே பட்டணம் 3 நாட்கள் சுற்றி வரக்கூடிய, நடந்து வரக்கூடிய தூரம் உள்ள இடம், விஸ்தாலம் உள்ள பட்டணம் நினிவே. அந்த நினிவேல யோனா போய் பிரசங்கம் பண்றார். அந்த யோனாவுடைய பிரசங்கம் நமக்கு இங்க பண்ற பிரசங்கம் உக்கடம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள கூட போக மாட்டேங்குது. நம்ம வீட்டு குடியிருக்கிற ஸ்தலத்தில் கூட பரவ மாட்டேங்குது. புரியுதுங்களா? வருஷக்கணக்கா விசுவாசிகள் கேட்கிற பிரசங்கம் அவங்க வீட்டுக்குள்ளேயே பரவ மாட்டேங்குது, அவங்க சொந்த மதத்துக்குள்ளே பரவி போக மாட்டேங்குது. யோனா செய்த பிரசங்கம் புறஜாதி மக்களுக்கு செய்த பிரசங்கம். அந்த பிரசங்கம் 3 நாள் நடக்க போகக்கூடிய அளவுக்கு தூரப்பட்ட நினிவே பட்டணம் முழுவதும் ஒரே நாளிலே அறியப்பட்டும் இருந்தது. அந்த ஒரே நாளிலே மனம் திரும்பப்படவும் செய்தார்கள். கைகளை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப நம்ம அவர்களுக்காக நல்லா கைத்தட்ட பழகி இருக்கிறோம், நம்ம அதன்படி செய்ய பழகாமல் இருக்கிறோம். புரியுதுங்களா? தேவனை அறியாதவர்கள், அடிமையா இஸ்ரவேலை கொண்டு போனவன். அதனால இந்த யோனாவை ஆண்டவர் அவசரமா சொல்றாரு, இது போப்பா, சீக்கிரம் போப்பா, 40 நாள்ல அந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன், நினிவே பட்டணம் அழிய போகுது, சீக்கிரம் போய் சொல்லுன்றார். இந்த மாதிரி அவசரமான செய்தி. இவர் எப்படி போனார் தெரியுமா? எப்படி போனாரு? ரொம்ப லெத்தாச்சிக்கா, போங்க ஆண்டவரே, அவெல்லாம் ஒரு காலத்தில் எங்களை பண்ண அட்டுழியம், எங்களெல்லாம் பண்ண உபத்திரம் இருக்குது, அடிமையா கொண்டு போனானே, இவனுக்கெல்லாமா போய் ஒரு மனம் திரும்புற செய்தி, அழிஞ்சு போட்டு ஆண்டவரே, இவனுக்கெல்லாம் போய் செய்தி சொல்லணுமா அப்படின்னு சொல்லி அவன் ரூட்டே மாறி போயிட்டார். நீ ரூட்டு மாறினா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் கிடைக்கும். ஹலோ, நான் சொல்றது புரியுதுங்களா? வழி மாறி போனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் கிடைக்கும். புக் பண்ண உடனே உனக்கு சூப்பர் டிக்கெட் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே போட்டு கொடுத்துருவான். ஆமென். கியூவே நிக்க வேண்டியது இருக்காது, எல்லாம் அனுகூலமா அமையும். ஆனா கர்த்தர் சித்தப்படி போனா லாங் கியூ, வெயிட்டிங் லிஸ்ட், ஆர்ஏசி, அப்புறம் கன்ஃபர்மேஷன், அப்புறம் தான் படுக்க முடியும். இதெல்லாம் கஷ்டம் வரும். ஆனா வழி மாறி போனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் கிடைக்கும். ஆனா வழி மாறுறவங்களை ஆண்டவர் ஃபர்ஸ்டே டச் பண்ண மாட்டார், விட்டுருவார். வழி மாதிரி தானே போற, போ. ரூட் மாதிரி தானே போற, போ, விட்டுருவார். எப்ப பிடிப்பாருன்னா நடுக்கல்லறையில் தான் பிடிப்பார். ஃபர்தரா போக முடியாது, திரும்பி வரவும் முடியாது, அங்கதான் பிடிக்கிறார். நான் போகிறேன், நீ போயிட்டே ஓடு. போன பிற்பாடு அங்க நடுக்கடல பிடிச்சிட்டாரு. இப்ப பயங்கரமான சூறாவளி அடிக்குது, புயல் வருது, கப்பல் தடுமாறுது, தொடர்ந்து போக முடியல. நல்லா கவனிங்க. நீங்க இங்க இருந்து மெட்ராஸ் போறீங்க பஸ்ல, கேபிஎன் டிராவல்ஸ்ல புக் பண்ணி ஏசி பஸ்ல போறீங்க. அது திடீர்னு போகும்போது பல்லடத்துல பஞ்சர் ஆயிடுச்சு, அப்படியே ஃபர்தரா போகும்போது இன்னொரு இடத்துல பஞ்சர் ஆயிடுச்சு, அப்புறம் திருப்பி உளுந்தூர்பேட்டில போகும்போது திருப்பி பஞ்சர் ஆயிடுச்சு. அங்க இருந்து பாக்குற டிரைவர், ஏப்பா எவனா மோசமான ஏறிக்காம பஸ்ல சீட்டு போடுப்பா, இவனை போது இறக்கி விட்டாதான் பஸ் நிம்மதியா போகும் அப்படின்னு சொல்லி சீட்டு போட்டு குலுக்கி போட்டு உங்க பேர் விழுந்தா என்ன பண்ணுவீங்க? அவனை இறக்கி விட, பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொன்னா விட்டுருவீங்களா? இயேசுவின் ரத்தம் கவ கவ கவான்னு போய் கழுத்தை பிடிச்சி ஆவில் நினைச்சே கழுத்தை பிடிச்சிருவோம். போய் என்னடா சொன்ன நீ, காசை போட்டு டிக்கெட் வாங்கினா நீ பாட்ட குலுக்குவ, நீ பாட்டு தூக்கி வெளியே போட்டுருவியா? கொன்னு ஓடுவேன், ஜாக்கிரதை. ரட்சிக்கப்பட்டேன்னு பாக்குற புதைச்சிருப்பேன். எல்லா அன்னிவாசியும் பேசிடுவோம் இல்லையா? ஏன்னா நான் காசு கட்டி இருக்கேன்ப்பா, நீ எப்படி தள்ள முடியும்? மரியாதையா நீ 4 வீலு கண்டாலும் பரவாயில்ல, நான் பஸ் விட்டு இறங்க மாட்டேன் இருப்போம். ஆனா யோனாவை தூக்கி போட்டான், பேசாம இருந்தான். ஏன்னா அவனுக்கு தெரியும், நம்மளா உளுந்து செத்தம்னா அது தற்கொலை, பரலோகம் போக முடியாது. அவனா தூக்கி போட்டா சொல்லுங்களேன்.
சொல்லுங்களேன். கூட்டமா குடும்பமா சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சா அது திருமணம். தானா போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தற்கொலை. அந்த மாதிரி தானா விழுந்துட்டா அது தற்கொலை, மேல போக முடியாது. அதனால பெச முட்டான், நீ தூக்கி போடு என்ன வேணா பண்ணு, நான் பெச முட்டுறேன். அவன் கேட்கறான், ஏ நீ எந்த ஊருப்பா, நீ எந்த ஜாதியா, என்னைக்கே அவன் பஸ் ட்ரெயினில் கேட்டுக்கானா நீ என்ன ஜாதி, உன் கம்யூனிட்டி சர்டிபிகேட்னா நீ எங்க பிறந்த, நீ யாரு கேட்டுக்கானா. அவனை கேட்கறான். வழி மாறி போயிட்டா நடுலத்து வந்துரும் பிரச்சனை. நீ யாரு, எதுக்கு வந்த, நீ எங்க போக, எங்க போயிட்டு இருக்கிற, தூக்கி உள்ள போடுறா. தூக்கி உள்ள போட்டான். யோனா நினைச்சா முடிஞ்சுதுரா என் வாழ்க்கைன்னு. அங்கதான் தேவன் லைவ் சப்மரீன் அனுப்பிச்சார். அல்லேலூயா, ஆமென். கரெக்டா வருது. தேவன் ஒரு பெரிய மீனை, நல்ல வேளை பேரை போடல, பேர் மட்டும் போட்டிருந்தா மார்க்கெட்ல நம்ம போய் கரெக்டாக நின்றுப்போம். யோனா விழுங்கின மீன் குடியா, அந்த மீன் பேரை சொல்லி வாங்கியிருப்போம். ஆனா கர்த்தர் பேரையே போடல. பெரிய மீன், என்ன மீன், ஆமா ஆமா பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருந்தார். அவனை தூக்கி கரெக்டா உள்ள போட இது கப்புன்னு முழுங்க. யோசிச்சு பார்த்தேன், இந்த மீன் மட்டும் நம்மள மாதிரி லேட்டா வந்துருந்துச்சுன்னா, யோனா துண்டு துண்டா போயிருப்பார். ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு பக்கம் இழுத்துட்டு போயிருக்கும். பங்க்சுவலா கர்த்தர் சொல்ற மீன் கூட பங்க்சுவலா வந்துருதுங்க. ஆமென். கரெக்டா வரவும் அவன் தூக்கி போட, கர்த்தர் அந்த மீனை அனுப்ப, அதுக்கு அப்புறம் முழுகி கொள்ள உள்ளே போய் அமைதியா உட்கார்ந்து இருக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 3 நாள் எப்படி இருந்திருக்கும் அந்த மீன். எந்த நேரத்தில் முழுகணுமோ தெரியலப்பா. ஜீரணமாக மாட்டான், வெளியும் வர மாட்டான். என் மோசமான பயலா இருப்பான் போல் இருக்குது. இந்த மாதிரி உயிரை வாங்க. ஏன்னா அவன் உள்ள உட்காந்து தேவனை துதிச்சுட்டு இருக்கிறான். நம்ம ஆளுல வெளியே உட்காந்து ட்ரம்ஸ் வாசி கீபோர்டு வாசி பாடுறானா பாட மாட்டான். ஆனா உள்ள மீன் வயிற்றுல போட்டாச்சுன்னா அங்க பாடுறான். அல்லேலூயா. பைபிள் அழகா போட்டிருக்கு யோனாவுல. அங்கே மீன் வயிற்றில் இருந்து தேவனுக்கு துதி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அங்கே பொருத்தனை செலுத்தினான். ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு சொன்னான். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. சொல்லுங்களேன், மீன் மார்க்கெட் பக்கம் போனாலே மூக்க பிடிச்சிட்டு போறமே, தாங்க முடியலையே. வயிற்றுக்குள்ளேயே போயிட்டு வந்தா என்ன கதியோ, அது வயிற்றுக்குள்ள போயிட்டு வந்து அழகா வெளியே விட்டதுன்னு போடல, கக்கிறது. ஆமென். அழகாக லேண்டிங் ஆச்சு, டேக் ஆஃப் லேண்டிங் ஆகுது. ஆமென். யோனாவை பத்திரமாய் கரையில வந்து இறக்கி விட்டது, கக்கி விட்டது. இவன் 10 நாள் குளிச்சிருக்கணும். அந்த அவனை கக்கடிச்சு, ஏன் நீ வழி மாறி போனல, வாழ்க்கையே நாரி போச்சு. இப்ப துதிக்காம ஆப்பிரிக்கா இருந்தா பாரு, மீன் வயிற்றுக்குள்ள போய் நோ செல்போன் கவரேஜ். அல்லேலூயா. இப்போ இங்க வர்ஷிப் பண்றா, கை தட்டுறானா, மெசேஜ் வெளியே நிக்கிறியா, நானும் வெளியே வந்துட்டுமா உள்ள உட்காரட்டுமா. அல்லேலூயா. நம்ம மெசேஜ் பண்றா, அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா, நீ பண்ணியா நான் பண்றியா, நானும் வந்துடுறா, டே நீ உள்ள நான் போறேன்டா, டே நானும் வந்துடுறா, பேக்கரி பக்கம் போயிட்டியா, நான் பேக்கரி கிட்ட வரட்டுமா, மெசேஜ். பாஸ்டர் பிரசங்கம் தான் பண்றாரு நினைச்சேன். போட்டாரு பாருங்க ஒரு இடத்துல ஆண்டவர், நோ செல்போன் கவரேஜ், நோ பேக்கரி, நோ டீ ஸ்டால். நாத்தம் திருநு மக்கள் நாட்டம் தான் அடிக்குது. இப்ப துதிக்கிறான், கர்த்தாவே சோத்திரம் சோத்திரம், பொறுத்துற பண்ணுகிற கர்த்தாவே, ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே, இப்ப ஒப்பு கொடு. அங்க விட்டு ஜபக்கிற ஜபத்தை பார்த்தோன்னு ஆண்டவர் பார்த்தாரு, ஏ மீனே போதும், அவனை போய் கக்கிட்டு போனா, அது மீன் பத்திரமா போய் நடுக்கடல கக்கல. நல்ல வேலை. அதுக்கு ஒரு கீழ்ப்படுதல் பாருங்க. நம்மளா இருந்தா அப்பாடா அங்கேயே கக்கிருப்போம், தொலைறான் போன்னு எக்கடா போடான்னு. ஆனா ஆண்டோட அமிச்ச மீன் நேர போய் கரையில தான் அவனுக்கு கக்கி விட்டது. அவன் இறங்கி பெபன்னு பாக்குறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப போய் பிரசங்கம் பண்றான், போடான்னு சொன்னா அங்க போய் பிரசங்கம் பண்றாரு. நினிவே என்ன நம்மள மாதிரி 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் பேசுறான். அவன் நேரா போனாங்க, நினிவே அழிய போகுது. அவனுக்கு நற்செய்தி. யாருக்கு? யோனாக்கு நற்செய்தி. அது நினிவே அழிய போகுது, எல்லாம் சாக போறீங்களா அப்படின்னு போயிட்டே போயிட்டான். ஒரே சந்தோஷம். சொல்லிட்டான், செத்து மடிவானுங்க பாருன்னு. அவனுக்கு எல்லாம் பார்த்தா ஒரே நாள்ல குடும்பமே உபவாசம் போட்டு, நாய் பூனை எருமை கழுத மாடு எல்லாம் ஃபாஸ்டிங். நம்ம ஃபாஸ்டிங் எப்படி யோசிச்சு பாருங்க. காலையில எங்க போற, உபவாசத்துக்கு கூடத்துக்கு போறேன்.
அதுக்கு என்ன பண்ண போற? உனக்கு டிஃபன் எல்லாம் வேண்டாம். அவ என்ன பண்ண போற? 1.5 லிட்டர் பால். 1.5 லிட்டர் பால். எதுக்கு? உபவாசம். சரீரம் பலவீன பட்டுடும். நீ 10 நாள் சாப்பிட ஆக மாட்டே தெரியுமா? ஐயோ, பலவீனப்பட்டுடும். சோத்திரம். 1.5 லிட்டர் பால் குடிச்சிட்டு இங்க வந்து சோத்திரம் கத்தாவே மாவாட்டுறது. ஜோத்தரிக்கிறோம். இங்கேயும் ஜபம் ஓடுறது இல்ல. அது 1.5 லிட்டர் பாலை குடிச்சு இங்க வந்து என்ன ஓடும்? மா. அது மட்டும் தான் பாக்கி. என்ன கடை உபவாசத்தில் இருந்தோம். இங்க உபவாசம் முடிந்த உடனே போண்டா, உளுந்த வடை, பருப்பு வடை, டீ. ஏன் இது வீடு போய் சேராதான், பாதியில உளுந்துருமா. எல்லாம் லோடு பண்ணி வீட்டுக்கு போய் உட்கார்ந்தோடனே இப்ப சாப்பாடு. நீ எப்ப பாஸ்டிங் இருந்த? 10ல இருந்து 1 மணி வரைக்கும் பாஸ்டிங். கர்த்தரே திரும்பி இருப்பாரு. இது என்னப்பா பாஸ்டிங்? நீ வழக்கமா 4 இட்லி சாப்பிட்டா கூட இவ்வளவு பலம் வராது. 1 லிட்டர் பால் குடிச்சு உட்காந்துருக்கிறிய. இதுல வேற உனக்கு மாரி பிஸ்கெட்டு, மேரி பிஸ்கெட்டு, அந்த வடை, இந்த வடை, ஆம வடை, தவளை வடை, எல்லா வடையும் சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு போய் உட்காந்துட்டு சோஸ்திரங்கத்தாவே சோத்திரம், உபவாசத்தை கேட்டதுக்கு. ஹலோ, அன்னைக்கு ஒரே நாள்ல யோசிச்சு பாருங்க. இந்த செய்தி அவ்வளவு சீக்கிரம் பரப்பினாங்க. புறஜாதி மக்கள் சீக்கிரம் பரப்பினாங்க, உபவாசம் போட்டாங்க, மனம் திரும்பினாங்க. உடனே கர்த்தர் பேசாரு. யோனா எழுப்பி போப்பா. என்ன ஆண்டவரே? நான் அவரை அழிப்பேன் என்று சொன்ன பத்தியா? அவர்கள் கிரியைகளை பார்த்தேன். கைகளை தட்டி ஹல்லேலூயா. இன்று தேவனாய் கர்த்தர் உங்கள் மேல இத்தனை வருஷம் தாமதம், உன்னுடைய பற்றாக்குறை, உன்னுடைய பாவம், உன்னுடைய கீழ்ப்படியாமை எல்லாவற்றின் நிமித்தமா உன்னுடைய ஆசீர்வாதத்தை இத்தனை நாள் தள்ளி போடுறேன், நீ இப்படிதான் போற சொல்லி எழுதி விட்டார். ஆனா இன்றைக்கு அவர் எழுத்தை நீ எப்படி மாற்ற முடியும் என்றால், இன்று உன் கிரியைகளை கர்த்தருக்கு முன்பாக நீ உறுதிப்படுத்தினால், நீ உத்தமமாக்கினால், அந்த அப்படி செய்தேன், இன்று இப்படி செய்தேன், இனி அப்படி நான் வாழ மாட்டேன், இப்படி கெட்டு போக மாட்டேன், மனம் திரும்புறேன்னு சொல்லி பாரு. இன்றைக்கு தேவன் உனக்கு செய்வேன் என்று சொன்ன தீங்கை செய்யாதபடி அவர் மனம் மாறுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். This is the power of your deeds. உன் கிரியைக்கு இவ்வளவு பலன் இருக்கிறதுங்க. உங்களை பார்த்து யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு உன் கிரியைக்கு பலன் தர போகிறார். ஹல்லேலூயா. 40 days அழிய போதுன்னு சொன்னாரு. அதுக்குள்ளாய் தேவன் 40 நாள்னு சொன்னப்பா. ஒரே நாள்ல மனம் திரும்பிட்டீங்கப்பா. நம்ம ஆளா இருந்தா 40 நாள் இருக்குல்ல, என்ன 40 நாள் இருக்குல்ல, 38வது நாள் மனம் திரும்பிடலாம். இதுதான் நம்முடைய எண்ணமே இல்ல. 40 நாள் ஜபம் இருக்குது இல்ல, 30வது நாள்ல இருந்து ஒழுங்கா போயிடலாம். ஹலோ, இதான் நம்முடைய மனம் திரும்புதல். அவன் 40 நாளை பார்க்கல, அன்றைய தினமே மனம் திரும்பினதுனால ஆண்டவர் தாமதிக்கல, உடனே பதில் சொல்றாரு. கிரியினை பார்த்துட்டேன், ஆகவே இனி அவர்களை அழிக்க போவது இல்லை. கைகளை பலமாய் தட்டி இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இன்று தேவனாய் கர்த்தர் சொல்றாரு. ஓ புறஜாதி மக்கள் ஒரு நாள் வார்த்தை கேட்டு உடனே மனம் திரும்பினானே, இத்தனை வருஷமா வார்த்தைக்கு மேல வார்த்தை கேட்கிறீங்களே, எப்பங்க மாற போறீங்க? எப்பங்க மாற? ஒரு பிரசங்கம், அது தாலாட்டு பிரசங்கம் அல்ல, சாக போறன்ற பிரசங்கம், அழிய போறன்ற பிரசங்கம். ஒரே நாள் உபவாசம் போட்டு எல்லாம் மனம் திரும்பினாங்களே. இத்தனை வருஷமா பிரசங்கத்தை கேட்கிறோமே, ஒரு சின்ன சுவாமம் மாறலையே, சின்ன குணம் மாறலையே, ஒரு சின்ன கருல விட்டு கொடுக்கிற தன்மை இல்லையே, அந்த ஈகோல இருந்து இறங்கி வரலையே. எல்லாம் ஆராதனை செய்யறோம், எல்லாம் உபவாசம் பண்றோம், எல்லா கூட்டத்தில் பங்கு பெறோம், எல்லாம் காணிக்கலாம் ஒழுங்கா செலுத்துறோம், எல்லாம் ஓகே தான். இது பரலோகம் கொண்டு போகாதே. உன் வாழ்க்கையில் என்ன மாற்றம் உண்டாயிருக்குது?
இந்த வாரம் வந்து இந்த பிரசங்கம் கேட்டு போன பிற்பாடு அடுத்த வாரம் வரதுக்குள்ள எந்த அளவு மாறி வளர்ந்திருக்கிறாய் அதை யோசித்து பாரு. அதுதான் பரலோகம் கொண்டு போய் சேர்க்குமே ஒழிய இருக்க மாதிரியே திருப்பி திருப்பி வந்து போவது அல்லங்க. நம்ம தான் சொல்லணும், போன வாரம் இப்படி இருந்தேன். பவுல் சொல்றாரு, ஓ முன்னே நான் தூஷிக்கிறவனா இருந்தேன், முன்னே நான் கொடூரம் பண்ணி கொண்டிருக்கிறேன், முந்தைய நான் அநேகரை துரோகம் பண்ணி கொண்டிருந்தேன், முந்தைய அநேகரை நான் கொடூரமாய் தாக்கி கொண்டிருந்தேன். ஆனா தேவ அன்பை அறிந்த பிற்பாடோ என் வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாயிற்று ஐயா. கையை தட்டி ஹல்லேலூயா. இன்று ஆண்டவர் சொல்றாரு, நீ முன்னே எப்படி இருந்தா என்று முக்கியம் அல்ல, இப்போ எப்படி மாறி இருக்கிற. மாற்றப்பட்டனுக்கு தான் காரியத்தை கர்த்தர் இன்று மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த ஒரு நாளுக்காக இல்ல, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13 வசனம் வாசித்து பார்த்தால், 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12, 13 வாசிங்களேன். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம். இவர்களோ பிடிபட்டு இழுக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களை போல தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷித்து தங்கள் கேட்டிலே கெட்டு அழிந்து அநீதத்தின் பலனை அடைவார்கள். என்ன பலனை அடைகிறாங்க? அநீதத்தின் பலனை அடைகிறார்கள். கேட்டு மனம் திரும்பாதனால என்ன பண்றாங்க? அநீதத்தின் பலனை அடைகிறார்கள். இவங்க எப்படின்னா, இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி, என்னங்க ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் லட்சைகளுமாய் இருந்து உங்களோட விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறார்கள். நல்ல கவனிங்க, இவங்க ஏன் பலனை இழந்து போயிட்டாங்கன்னா, ஒரு நாள் வாழ்வை, ஒரு பாவத்தை, ஒரு நாள் இச்சையை, ஒரு நாள் அருவருப்பை இன்பமா எண்ணி போயிட்டாங்க. ஆனா வரக்கூடிய பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டாங்க. இன்று கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு நாளுக்கென்று, ஒரு நாள் கூழுக்கென்று, ஒரு நாள் இன்பத்துக்கென்று எதெல்லாம் இழந்து போனியோ, எங்கே பரிசுத்தம், எங்கே ஆரம்ப அழைப்பின் அபிஷேகத்தை இழந்தையோ, இன்று கர்த்தரோடு பேசுகிறார். மறுபடி திரும்பி வந்து இன்று மறுபடியும் உன் கிரியை உயிர்ப்பித்துக் கொண்டால், இன்று கர்த்தர் சொல்றாரு, உன் கிரியைக்கு இன்னைக்கே பலன் தர போகிறேன். கைகளை தட்டி ஹோலி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே வரும்போது, வெளியே போகும்போது உன்னை எப்படி காண்பித்துக் கொண்டு போகிறாய்? பழைய கதை ஞாபகம் வந்தது. ஒரு பையன் அவங்க அப்பாட்ட கேட்டான், அப்பா அங்கே நாயெல்லாம் வித்துட்டு இருக்காங்க, அப்போ நாய்க்குட்டியெல்லாம் தயவுசெய்து வாங்கி கொடுப்பானா. டேய், இப்போ நான் காசு கொண்டு வரல, நாளைக்கு வாங்கிக்கலாம்டா, நாளைக்கு காசு எனக்கு கொடுக்குறேன், வாங்கிக்கோண்ணா. அடுத்த நாள் அந்த பையனை பார்த்து சொன்னேன், இந்தப்பா நீ நேற்று அந்த நாய்க்குட்டி கேட்டியில, போய் வாங்கிக்கோன்னு சொல்லி காசு கொடுத்தார். அவனுக்கு காசை வாங்கிட்டு போயிட்டான். நேராக போய் அந்த நாய்க்குட்டி வாங்குறதுக்காக போய் பேசி நாய்க்குட்டி வாங்கிட்டு ஒரே சந்தோஷம் பைக்குள்ள போட்டுட்டு வேகமா வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வரும்போது பெரிய விளையாட்டு மைதானம். அந்த மைதானத்தை தாண்டி வீட்டுக்கு வரணும். அந்த மைதானத்தில் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிரிக்கெட் விளையாண்டுக்கிறாங்க. என்னங்க கிரிக்கெட் விளையாடுறானுங்க. அவனை பார்த்தோம், டேய் ஒரு ஆள் குறைதுரா, நீ நல்ல வந்த, ஒரு 2 ஓவர் போட்டு போட வாடானாங்க. 2 அவன் நேரம் போய் பைய மரத்தில் மாட்டிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டான். அங்க இருக்கிற 2-3 பசங்க வந்தாங்க. என்னடா மரத்துல சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா மரத்துல பையில நாய். எட்டி பார்த்தான், டே நாய்க்குடிடா, அவன் தான் வாங்கி மாட்டிருப்பான் போடுன்னு சொல்லி இவனுக்கு விளையாட்டு தரவன் நாய்க்குடி எடுத்து கீழே போட்டுட்டு அங்க ஓடிட்டு இருக்க பன்னிக்குட்டி எடுத்து அந்த பையில போட்டானுங்க. இவனும் சந்தோஷமா அதை பையில எடுத்துட்டு விளையாண்டு முடிச்சுட்டு பைய தூக்கி வீட்டுக்கு ஓடுறான். அப்பா நான் என்னடா நீ கொடுத்த காசு சூப்பர் நாய்க்குடி வாங்கிட்டப்பா. அப்படியா? வெளியூர்றா வெளியே எடுத்து விட்டான். பன்னிக்குட்டி வெளியே வருது. ஆட பாவி பயலே, நம்ம குடும்பம் பன்னி வளர்த்த குடும்பம், நீ இப்படி கேவலப்படுத்திட்டா. டேய் பன்னி வாங்கிட்டு வெக்கமா இல்ல? என்னைக்குடா பன்னி வளர்த்துக்கோ, நம்ம எடுத்துட்டு போடா வெளியேனா. அப்பா நான் நாய்க்குட்டி தான் போய் வாங்கினேன், எங்கடா போய் வாங்கின, அவன்கிட்ட போய் கொடுத்துட்டு போடா போய். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. மூஞ்சி பார்த்தா பன்னிக்குட்டி. அட கருமமே, என்ன அழகா மூஞ்சி இருந்துச்சு, இப்படி மாறிடுச்சேன்னு போய் திருப்பி எடுத்துட்டு போய் ஆத்திரம் கோபம் அவனை போய் உண்டுன்னு கேட்ட போற சொல்லி எடுத்துட்டு போறான். எடுத்துட்டு போமா அதே மைதானம் தாண்டான். அதே மைதானம் அதே ஆக்க விளையாண்டுக்கிறான். டே வந்துட்டியா, 2 ஓவர் விளையாடுறான், வந்தாரான்டான்ட்டு நேரா போய் மரத்துல மாட்டிட்டு விளையாட ஆரம்பிச்சான். அந்த பழகு வந்து பார்த்தானுங்க, டே இவன் பண்ணி கொண்டு இருக்கான்டா, திருப்பி
வம்பாயிரும் போல் இருக்கு, பிரச்சனை போல் இருக்குடா, நம்ம பேசாம என்ன பண்ணுவோம், நாயை தூக்கி உள்ள போட்டுட்டு பண்ணி எடுத்துருவோம், அவன் பிரச்சனை பண்ணிடுவான் போடுன்னு சொல்லி அந்த நாயை அந்த பண்ணி எடுத்துட்டு அந்த நாய்க்குட்டி உள்ள போட்டு வச்சுட்டானுங்க. விளையாண்டு முடிச்சுட்டு பைய எடுத்துட்டு வேகமா ஆக்ரோஷமா போறான். நேரா கடையில போய், யோ அறிவு இருக்காயா, அது இருக்காயா, இப்படியா ஏமாத்த நீ ஃப்ராடியா? என்னவாச்சு? நான் நாய்க்குட்டி கடை பன்னிக்குட்டியை கொடுத்த. தம்பி, இந்த பன்னி உலக விற்கிற வழக்கம் இங்க இல்லப்பா, அந்த கடையில வேறப்பா, இங்க பன்னி உலக விற்கவே மாட்டேன், பண்ணி இங்க வராது பாரு. யோ யாரையா சொன்னது, பாதியா பன்னிக்குட்டி கொடுத்த, எங்க காட்டுனா? திறந்து பார்த்தா நாய்க்குட்டி வாலாட்டியே வருது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. எடுத்து மூஞ்ச பாக்குறான், எப்படா இது ஒண்ணு புரியல. நாயை பார்த்து, ஏய் நீ ஒன்னா நாயாரு இல்ல பண்ணியாரு, வீட்டுக்கு போனா பண்ணி ஆயிடுற, கடைக்கு வந்தா நாய் ஆயிடுற. அதான் வியாக்கியானமான விசுவாசிகள். அல்லேலூயா, அல்லேலூயா. சர்ச்சுக்கு வந்தா விசுவாசி ஆயிடுற, வெளிய போனா என்னமோ கதி ஆயிடுற. அல்லேலூயா. நீ ஒன்னா விசுவாசியாயிரு, இல்ல அவிசுவாசியாயிரு. ரெண்டு வேஷம் போடா பெரிய பிரச்சனை ஆயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஆள் எல்லாம் இங்க வந்து அந்நிய பாஷை தான், வெளியே போனா அநியாய பாஷை. ஆமென். இங்கெல்லாம் துதிக்கிறது ஆர்ப்பரிக்கிறதா, வெளியே போனா வாயில வர வார்த்தை கொடுமையான வார்த்தை. என்னங்க, அதான் யாக்கோபு ஒண்ணுமே புரியல. எப்படி ஆண்டவரே என்னங்க, எப்படி சில கேட்கறது இல்லையா பிள்ளைங்க அம்மாவை பார்த்து, எப்படிமா? புரிஞ்சுச்சா இல்லையா? இது புரியாது. எப்படிமா இவரோட இத்தனை காலம் எப்படிமா சமாளிச்சீங்க? அப்பா நீங்க தெய்வம்பா. என்ன பொறுமை உங்களுக்கு, அடேகப்பா. நீங்க தான் மனுஷன். பிள்ளைங்க சொல்றது இல்லையா, அவங்களே ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்கல்ல. ஆமென். எப்படிமா, எப்படிப்பா இவர்கள்லாம் இத்தனை வருஷம் சமாளிச்சிங்கன்னா நீங்க எல்லாம் நிச்சயம் பரலோகம் போயிருவீங்கப்பா. ஆமென். எப்படிங்க, இந்த பாடு நிமித்தமாவே பரலோகம் போயிருவீங்க. ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். இதெல்லாம் நீங்க சமாளிச்சு போறதுக்குள்ள. ஆமென். அல்லேலூயா. ஒரு வீட்டம்மா வந்து கணவன் சொன்னாங்க, எங்க ரொம்ப பயமா இருக்குங்க, ரொம்ப பயமா இருக்குங்க. என்ன பயமா இருக்கு? ஊரெல்லாம் ஒரே மூளை காய்ச்சலாமா, எங்க பார்த்தாலும் மூளை காய்ச்சல், ரொம்ப பயமா இருக்கு தான். நீ பயப்படவே பயப்படாதம்மா. பயப்படவே பயப்படாதம்மா. ஏங்க அதெல்லாம் வராது, உனக்கு வராது. எப்படி எனக்கு வராதா? அதெல்லாம் மூளைகளுக்கு தான் வரும். உனக்கு நிச்சயம் எப்படிப்பா? ஆமா, எல்லாம் கிருபை கிருபை கிருபை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். எல்லாம் தேவ கிருபையில வாழ்ந்து போயிட்டு இருக்கிறோம். இங்க ஒரு வேஷம், அங்க ஒரு வேஷம், ஆனா மாறி மாறி ஆண்ட கொடுத்துட்டு தான் இருக்காரு. இத்தனை கொடுத்த பிற்பாடுதான் ஒரு ஆளு மாறாரு. ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். இன்று தேவனாய் கர்த்தர் இன்று அவர் நம்ம முகத்தை பார்த்து சொல்றாரு, நான் உன் கிரியில பார்த்து உனக்கு உனக்கு நான் செய்வேன் என்று சொன்ன தீமையை செய்யாதபடி நான் மனம் மாறி விட்டேன். இன்று கர்த்தருடைய வார்த்தை, தேவ சபையே, இன்று உனக்கு வரக்கூடிய எல்லா தீமைக்கும் உன்னுடைய கிரியின் மாற்றம் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Your deed can change your death. ஆமென். உன்னுடைய கிரியை உன் அழிவிலிருந்து காக்க அது வல்லமை உள்ளதுங்க, அது வல்லமை உள்ளதுங்க. இன்னைக்கே யோசிச்சிருங்க, எதிரெல்லாம் நான் மாறணும் ஆண்டவரே, இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை நான் பெறறதுக்கு. ஆமென் சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க. நம்மளை எப்படி தெரியுமா ஆண்டவர் திருத்துறாரு? ரொம்ப ஏங்கி ஒரு காரியத்தை ஜெபிக்கிறோம் பாத்தீங்களா, அதில் தான் பிடிக்கிறார். ஹலோ ஆண்டவரே, இது இல்லாண்டவரே, வழியே இல்ல ஆண்டவரே, நீ எப்படியாவது கொடுத்துதான் ஆகணும் ஆண்டவரே. ஆண்டவரே என்ன கதி ஆகமானோ தெரியல என்பது ரொம்ப அது மேல ரொம்ப முக்கியம் செலுத்துறீங்க பாத்தீங்களா? அங்கதான், ஓ இதில் தான் ரொம்ப அக்கறையா இருக்கியோ, சரி அதை நான் தாமதிக்கிறேன். ஆண்டவரே முதல் நீ குணத்தை மாத்து. எப்படி
முதல் நீ குணத்தை மாத்து. நீ இது இல்லாட்டி வாழவே முடியாது நினைச்சிட்டல, இதுதான் வாழ்க்கை பிரதானம் யோசிக்கிறல்ல, ஓகே நான் தரேன். எனக்கு பிரதானம் என்ன தெரியுமா? நீ அங்கே வந்து நிக்கணும். ஹல்லேலூயா. நீ என் மடியில வந்து சேரணும். நீ அதிகமா ஏங்கிறது பார்த்தா அது கிடைச்சிட்டு அது பின்னாலேயே போயிருவ போல் இருக்குது. நோ, இப்போ இங்கதான் உன்னை பிடிக்கிறேன். இது மட்டும் ஆடிஷனா பிரதர், இது மட்டும் கிடைச்சினா சிஸ்டர், நாங்க எங்கேயோ போயிருவோம். ஓ, இது எங்கேயோ போற ஆளா? இல்லை, இதுக்கு தான் உனக்கு தாமதம். இது உன்னை எங்கேயும் கொண்டு போகாது. கிருபை கொண்டு போகும்னு நினைச்சு உன் குணத்தை என்னைக்கு மாத்துறியோ அன்னைக்கு இது சர்வ சாதாரணமா மாற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம ஜெபம் பண்றோம், ஆண்டவரே யாருக்கும் கிடைக்காத நான் கேட்கறேன், யாருக்கும் செய்யாத எனக்கு செய்யணும்னு நான் கேட்கறேன், எல்லாருக்கும் நடக்கிறதா நானும் கேட்கறேன், எல்லாருக்கும் நடக்கிறது எனக்கு மட்டும் ஏன் தாமதிக்குது? நானும் புதுசா கேட்கலையே. இல்ல இல்ல இல்ல, எல்லாருக்கும் ஏன் நடக்குதுன்னா நான் ஒன்னும் எதிர்பார்க்கல, ஆனா உங்ககிட்ட சிலது எதிர்பார்க்கிறேன், அதனாலதான் நான் பிடிச்சு வைக்கிறேன். என்னைக்கு நான் எதிர்பார்க்கறதுன்னு போல் நீ மாறியோ, நீ எதிர்பார்ப்புக்கு மேலாய், நீ யோசிக்கிறதுக்கு மேலாய், நினைக்கிறதுக்கு மேலாய், எண்ணி முடியாதவைகளை உனக்காய் செய்யும்படி இறங்கி வருவேன். கைகள் தட்டி ஹோலி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது மட்டும் கிடைச்சிச்சுனா அப்படி நடப்பேன், இப்படி பேசுவேன். ஸ்டாப் இட். இது மட்டும் கிடைச்சிட்டோம் வாழ்க்கை மாற போறது இல்ல. இதெல்லாம் உலகத்துல ஒரு பகுதி தான். உன்னை உயர்த்துறதும் உன்னை வேறு மனுஷனை மாத்துறதும் தேவன் உண்மை வைத்த தரிசனமும் திட்டமும் தாயா மாற்ற போகிறது. இன்று உன் மார்க்கை மாற்றிக்கொண்டு அந்த புதிய சகாதத்துக்குள்ள இறங்கி வா. உன்னை கர்த்தர் இப்பொழுதே மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா சொல்றீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று தேவன் அந்த ஒரு மாற்றத்துக்குள்ள கொண்டு வராருங்க. This is a godly reward. தேவன் தரக்கூடிய பலன். என்ன பலன்? உன் கிரியை மாத்திட்டீனா நானே உன்னை காப்பாற்றி உன்னை உயர்த்துவேன் என்ற பலன். இரண்டாவது is a gracious reward. Amen. முதலாவது is a godly reward, இரண்டாவது is a gracious reward. கிருபையான ஒரு பலன். என்ன பலன் பார்த்து பாருங்க. ஜீவனை தரக்கூடிய பலன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. அப்போஸ்தலர் 9:36. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொர்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபீத்தாள் என்னும் பேருடைய, தொர்கால் என்றும் அர்த்தம் கொள்ளும் தபீத்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அவ என்ன ஆயிட்டான்னு கேட்டீங்கன்னா, திடீர்னு அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைஞ்சிட்டா. அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு. நல்ல கவனிங்க. அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டுல கடத்திட்டாங்க. இப்ப எல்லாம் கேள்விப்படுறாங்க. அவளை சுத்திலும் பரிசுத்தவான்கள் உட்காந்து, விதவைகளை உட்காந்து பாட்டு பாடுறாங்க. பரலோகமே சொந்தமே, எருசலேமே ஆலயம், எல்லாம் பாடுறாங்க. சாவு பாட்டா பாயிட்டு உட்காந்துக்கிறாங்க. திடீர்னு கேள்விப்பட்டாங்க, இங்க பேதுரு பாஸ்டர் வந்திருக்காரு. யாரு வந்திருக்கா? பீட்டர் பாஸ்டர் வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டு எல்லாரும் போய் பேதுருவை பார்த்து கூப்பிட்டு, ஐயா இங்க வாங்க வாங்க வாங்க, அதை மறிச்சிட்டான்னு சொல்லி கூப்பிட்டு வந்துருக்காங்க. பாஸ்டர் கூப்பிட்டா எதுக்காக கூப்பிடுவாங்க? அது பேதுரு கூட எதுக்கு கூப்பிடுவாங்க? ஏங்க செத்து போன எதுக்கு கூப்பிடுவாங்க? பாஸ்டர், ஆமா, அவர் வந்து ஜெபம் பண்ணுவார் இல்லையா? ஓ, இந்த ஆத்மா தேவனுடைய மடியில் தான் இருக்கிறது. உங்களை கர்த்தர் ஆற்றுவார், தேற்றுவார். எல்லாம் ஜெபம் முடிச்சுட்டு எப்போ அடக்க வைக்கலாம்? நான் எப்போ வரணும்? ஓகே, அப்போ வந்து அடக்கம் ஆகிட்டு ஆறுதல் கூட்டம் எப்போ? ஆமா, சாப்பாடு போடுவீங்களா? எல்லாம் முடிச்சு போவாங்க. பாஸ்டர் கூப்பிட்டாங்க. இவங்க போய் பாஸ்டர் கூப்பிட்றாங்க, பீட்டர் வாங்க வாங்க வாங்க. ஏன்னா அவர் வந்து இந்த அடக்கம் பண்றதுல நல்ல சாமர்த்தியமான ஆள். யாரு? பேதுரு. ஏன்னா அவர் பெரிய ஆள். அவர்கிட்ட அவர் சாக வேண்டாம், அவர்கிட்ட பேசினாலும் செத்துருவாங்க.
அவர்கிட்ட பேசினாலே செத்துருவாங்க. அனனியா சப்பீரா வந்தாங்க. இவ்வளவுதான் வித்தியா? ஒரு வார்த்தை கேட்டார். என்னங்க ஆசீர்வாதமான வார்த்தை. இவ்வளவுதான் வித்தியா? ஆமா அவ்வளவுதான் வித்தேன். அங்கே செத்தான். ஒருத்தன் தான் போயிட்டானே, மனைவி வர வந்திருக்கிற. இவ்வளவுதான் வித்தியாமா நீ? ஆமா அவளும் செத்தா. சூப்பர் பாஸ்டருங்க. வர்றவங்க உயிரோட வருவாங்க, பணமா போவாங்க. நல்ல கிருபை. இந்த பேதுரு கூப்பிட்டுருக்காங்க. ஹலோ, இந்த பேதுரு தான் கூப்பிட்டுருக்காங்க. ஐயா பேதுரு வாங்கய்யா, இந்த போயிட்டாங்க. ஆனா இந்த பேதுரு உள்ள வந்தாரு. எல்லாம் ஒப்பாரி வச்சவங்க எல்லாம் எப்படி ஒப்பாரி வச்சாங்கன்னா, எனக்கு அது பண்ணாயா, இதுக்கு பண்ணாயா, இப்படி செஞ்சாயா, அப்படி செஞ்சாயா, இத்தனை வஸ்திரம்லாம் கொண்டு பண்ணாயா, அதெல்லாம் செஞ்சு கொடுத்தா, ஐயோ என்னெல்லாம் பண்ணா தெரியுமா, இவ போயிருக்கவே கூடாதியா, இவ ரொம்ப நாள் வாழணுயா அப்படின்னு அழுகிறதெல்லாம் பார்த்து கேட்டாரு. எல்லாம் கேட்டுட்டு எல்லாம் வெளியே போங்க, எப்படி எல்லாம் வெளியே போங்கன்னு. ஆண்டவரே இவ வாழணும் எப்படிங்க? இன்னைக்கு பிரயோஜனமா இருந்தா வாழணும். அல்லேலூயா. நம்ம யாருக்கும் பிரயோஜனம் அல்லாட்டா ஜெபம் பண்ணி போயிடணும். எப்படிங்க? இருந்தா ஒழுங்கா எல்லாத்துக்கும் பிரயோஜனமா இருக்கணும். யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம இருந்தா ஜெபம் பண்ணிட்டு, ஆமா ஆமா அதான் சபை. எப்படிங்க? கேட்ச் மேட்ச் டிஸ்பேட்ச். எப்படிங்க? ஹலோ, go catch people, match them, the day will come, dispatch them. அம்சுட்ரு. அது மாதிரி தான் சபை. அவ பேதுரு வந்தாரு. போய் இவங்க சொல்றதெல்லாம் பார்த்து, ஆண்டவரே இவ வாழ்ன, ஆண்டவரே எவ்வளவு நற்கிரியை பண்ணிருக்கா. ஜெபித்தார். உயிரோடு அவளை எழும்ப பெற்று அவளை பரிசுத்தவாங்க முன்பாக அமர வைத்து விட்டு போகிறார். கைகள் தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அந்த பரிசுத்தவான்களும் விதவைகளும் அவளோட ஜீவனுக்காய் போராடுறாங்க. இவ சாகவே கூடாது, சாகவே கூடாது. ஏன் அப்படி கேட்டாங்கன்னா, ஏன் உயிரோடு எழுப்பப்பட்டார்னா அவளுடைய கிரியை. இது கர்த்தர் சொல்றாரு. டாக்டர்ஸ் என்ன வேணா சொல்லலாம், கொலாப்ஸ் சொல்லி கை கீழே போட்டுறலாம். உனக்குள் ஒரு நற்கிரி மறைந்திருந்தால் இன்றும் ஜீவனோடு எழுப்ப, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, இன்றும் உயிர் பெற்று எழும்ப தேவன் தம்முடைய வல்லமை ஊற்றி கொண்டிருக்கிறார் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. This is a gracious reward. இது கிருபையால் வரக்கூடிய ஒரு புதிய ஜீவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஏனென்றால் அவளுக்காக அநேகர் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றாங்க. இன்னைக்கு உங்களுக்காக எனக்கு கர்த்தரை யாராவது ஸ்தோத்திரம் பண்றாங்களா? அநேகருடைய ஸ்தோத்திரத்துல என்ன பண்ணுமா? கிருபை. 2 கொரிந்தியர் 4:15 அநேகருடைய ஸ்தோத்திரம் என்ன பண்ணுமா? கிருபை பெருகும். இதை நீங்க எப்படி வியாக்கியானம் பண்ணுவீங்க? இல்ல இந்த வசனம் என்ன நினைக்கிறீங்க? அந்த வாசிக்கிறீங்களா? தேவனுடைய மகிமை. 2 கொரிந்தியர் 4:15 தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு, கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. அப்போ அநேகர் ஸ்தோத்திரம் பண்ண என்ன பண்ணுமா? நான் கேக்குறேன், இத்தனை பேரு ஸ்தோத்திரம் பண்றோம். இத்தனை பேரு ஸ்தோத்திரம் பண்றதுனால ஒரு கிருபை பெருகிருமா? ஒரு படுபாவி இருக்கிறாங்க, எல்லாம் அவனுக்காக ஸ்தோத்திரம் பண்றோம். இத்தனை பேரோட ஸ்தோத்திரம் வந்தனால அவங்க வாழ்க்கையை ஆண்டு ஏத்துக்குவார. அநேகருடைய ஸ்தோத்திரத்துல கிருபை பெருகணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம் நிமித்தமா அநேகர் ஸ்தோத்திரம் பண்றாங்க பாருங்க, அப்போ தேவ கிருபை நம்மிலே இன்னும் 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 பெருகும். ஐயா ஒரு அழில சத்தமா சொல்றீங்களா? ஆண்டவரே இந்த மனுஷனுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த மனுஷனுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவன் வாழ்க்கைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவனோட என்ன சம்பந்தப்படுத்துறீங்களே அதுக்காய் ஸ்தோத்திரம்னு நம்பனால. அதே 2 கொரிந்தியர் 9:11-12 வாசிச்சு பாருங்களேன். அதே 2 கொரிந்தியர் 9:11-12 தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு. நல்ல கவனிங்க, தேவனுக்கு எங்களால் சொல்றது புரியுதுங்களா? சும்மா எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றது இல்ல, தேவனுடைய
தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு, தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவா இருக்கும் மிகுந்த உதார குணத்தினாலே, மிகுந்த உதார குணத்தினாலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவராகி கைகளை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. அன்னைக்கு பரிசுத்தவான்கள்லாம் ஒருவரை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்றாங்க. ஏன்னா இவ்வளவு உதாரணமா இருந்தாங்களே, ஊழியத்துக்கு கொடுத்தாங்களே, இத்தனை கழுத்தையே கொடுத்தாங்களே, அவர்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லும் போது கிருபை பெருகுகிறது. ஐயா கைகளை தட்டி அல்லேலூயா. இன்றைக்கு தொற்காலை போல இன்றைக்கு அநேக நன்மை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க கர்த்தர் சபையில விதைக்கிறீங்க, ஏழைகளுக்கு விதைக்கிறீங்க, விதவைகளுக்கு விதைக்கிறீங்க, தர்மம் செய்றீங்க. இதுக்கு எல்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா? பெற்றவர்கள் அதிகம் பேர் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணா கிருபை உனக்குள்ளே அதிகமாய் 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 பெருகும் பெருகும் பெருகும். அந்த ஸ்தோத்திர கிருபை தான் மரித்த தொற்காலையே உயிரோடு எழுப்பி கொண்டு வந்து விட்டது. ஐயா எவ்வளவு பாரம் இருந்திருந்தா தன்னலம் பார்க்காம இவ்வளவு செய்திருப்பா. அந்த ஸ்தோத்திரம் அவள் ஜீவனை கொண்டு வந்தது. என்ன சொல்ல வர, இன்னைக்கு உங்களுக்காய் மற்றவங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும்படி உன் கிரியை மாற்றிக்கொள். கர்த்தர் அந்த மரணத்துக்கும் அந்த பாதாளத்துக்கும் உங்களை என்னை தப்புவிக்க இறங்கி வருவார். க்ளோரி க்ளோரி க்ளோரியஸ் ஃபாதர் அல்லேலூயா. எத்தனையோ பேர் மாண்டாங்க, எழும்பல, ஆனா இவளை எழுப்பும்படி கேட்டுக்கொண்டாங்க. காரணம் அவருடைய வாழ்க்கை எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிறது. ஐயா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எல்லாரையும் சந்தோஷப்படுத்துதா? எல்லாரையும் பிரியப்படுத்துதா? நம்ம எல்லாரும் பேசின பேச்சுக்கு பழி வாங்கியிருக்கிறோமா அல்லது விட்டு கொடுத்துருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. என்னென்னலாம் பேசியிருப்பாங்க. அது செய்யறவங்க தான் ரொம்ப பேசுவாங்க தெரியுமா? செய்யாதவங்க பிரச்சனையே இல்லை. எங்க அப்பா சொல்லுவார் அடிக்கடி, ஒரு பிச்சைக்காரி ஒரு வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டே இருப்பாளாம். அங்க போனா அந்த வீட்டுக்காரம்மா உடனே உள்ள போய் ஏதோ ஒரு சாப்பாடு எடுத்து கொடுத்துருவாங்க. அதை வாங்கிட்டு அடுத்த வீட்டுக்கு போவா. அந்த வீட்டுக்கு போகும்போதே வாசல் அம்மான்னு கூப்பிடும் போதே அந்த நாய் குலைக்குதோ இல்லையோ, அந்தமா குலைக்கும். ஒண்ணும் இல்ல, போ வழியே போ வழியே கத்திரும், போயிரும். அடுத்த நாள் திரும்ப பிச்சைக்காரி வருவானாம். இந்த அம்மானு கேட்பா. இந்த அம்மா கேட்டு ஆகாரம் கொடுக்கும். பக்கத்து வீட்டுக்கு போவா, திருப்பி அவன் குலைப்பா, ஓடியே போயிடுவா. இந்த அம்மா யோசிக்குது, இந்த அம்மா தான் டெய்லி கொடுத்துட்டு இருக்கிறோமே, அவ திருப்பி அங்க போறா, அவ ஒரு நாளும் கொடுத்தது இல்ல, இன்னைக்கு திருப்பி திருப்பி அங்கேயே போறாளே, அவ தரமாட்டம் தெரிஞ்சுமே போறாளே, என்ன பிச்சைக்காரியோ விட்டாங்க. ஒரு நாள் இவங்க வெளியூருக்குலாம் போயிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. வீட்டுக்கு சமைக்கவே இல்லை. பிச்சைக்காரி வந்துட்டா. அம்மான்னு கேட்டா. அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் செய்யல, ஒன்றும் தர முடியலம்மா இன்னைக்குன்னு. அவன் பிச்சைக்காரி சொன்னாலாம், என்னைக்கு தராத மகராசி தான் தரமாட்டேன்றானா, என்னைக்கும் தர 3 தேவி 4 தேவியெல்லாம் இருக்கு இல்லையா, என்னைக்கு தர ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி என்னைக்கு தர, உனக்கு இன்னைக்கு என்னடி ஆச்சு? ஹலோ, யோசிச்சு பார்த்தா அட பாவமே, என்னைக்கும் தரவ இன்னைக்கு மூதேவி ஆயிட்டா, என்னைக்கு தராதவ மகராசி ஆயிட்டா. அவ சொன்ன வார்த்தை, என்னைக்கு தராத மகராசி தான் இன்னைக்கு தரல, என்னைக்கு தர உனக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு கொடுக்கிற இடத்துலாம் அதிக அடி வருது, வார்த்தை வருது. ஆனாலும் எல்லா வார்த்தை வந்தாலும் உன் நல்ல கிரியின் குணமும் மாறாததா இருக்கட்டும், மாறாததா இருக்கட்டும், தூஷிக்கட்டும், நன்றியா இருக்கட்டும், நன்றி இல்லாம போகட்டும். நீ யாருக்கு செஞ்ச? கர்த்தருக்கு நம்பி செஞ்ச. நன்றியோ நன்றி இல்லையோ, உன் கிரியைகளுக்கு தேவன் பலன் வைத்திருக்கிறார். உன்னை ஏமாத்திட்டாங்களா, உன்னை வஞ்சிட்டாங்களா, உனக்கு வரக்கூடிய எடுத்துட்டு போயிட்டாங்களா, அப்படிப்பட்ட வீட்டுக்கு வர்றாங்களா, ஆசீர்வதி. சிங்ககேபிக்குள்ள போட்டவனே தானியேல் ஆசீர்வச்சனாலதான் தானியேல் ராஜாவே பணிஞ்சிட்டாருங்க. கை தட்டி அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பழி வாங்குறோம் அல்ல, விட்டு கொடுத்து எனக்கு எங்க வேணா போடுப்பா, என்னை உயர்த்துறது நீ அல்ல கர்த்தர். ஹோலி லார்ட், ஹல்லேலூயா. என்ன எதிர்த்து பேசினாலும் அதை எனக்கு என்ன பண்ணுவேன்? சாதாரணமா மாற்றிக்கொள்ளுவேன், சாதாரணமா மாற்றிக்கொள்ளுவேன். ஒரு கணக்கெடுப்புல சொல்றாங்க, யாருக்கு அதிக ஆயுசு நாட்கள் பார்த்தா டாக்டர்ஸ்க்குன்னு சொன்னாங்க. இல்ல 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 இல்ல, அவங்க தான் மருந்தெல்லாம் தராங்க, அவங்க எவ்வளவு மருத்துவம் தெரியும் இல்ல, அவங்களுக்கு தான் இல்ல.
இன்ஜினியர்ஸ் தான் ஜாஸ்தி வயசு, சாடி பாஞ்சு இஞ்சி வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு தான் அதிக ஆயுசு. இல்ல, அவங்களுக்கு சீக்கிரம் மறிச்சு போயிடுறாங்க. யாருக்கு நீண்ட ஆயுசுன்னு பார்த்தா அரசியல்வாதிக்கும். என்னங்க பாக்குறீங்களா இல்லையா? அல்லேலூயா. தள்ளாடின கைகள், நெகிழ்ந்த முழங்கால்கள், வீல் சேர் இருக்கை. ஆமென். அடுத்த ஆட்சி நம்மளுடையது. ஹலோ, அடுத்த ஆட்சி நம்முடையது. பொறுத்தார் பூமி ஆழ்வார். அதை குறித்து கலங்கவில்லை. என்ன எதிர்த்து பேசுறாலும் என்ன சமாளிச்சாலும் ஐ டோன்ட் கேர். நம்மள அந்த முடிஞ்சது, இனி அரசியல் வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம், ஒதுக்கி போற ஆண்டவரே பா. அதை இங்க உட்கார்ந்து இருக்கிற அவங்க என்ன வந்தாலும் சரி தைரியம் நிக்கிறாங்க பாருங்க. 40 நமதே. 40 வருதோ இல்லையோ, 40 ஐயா வராம போயிடுச்சு ஐயா. மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு முடிஞ்சு போச்சு. நம்மள அந்த தமிழ்நாடு ஒழிக, தமிழ்நாட்டு மக்கள் ஒழிக. சதிக்கிற சாபத்தில் அடுத்த வரை ஜென்மத்து வரவே முடியாது இல்லையா? ஐயா கிட்ட போய் சொன்னா, ஐயா ஐயா உங்களுடைய எதிர்கட்சியினர் உங்களை கேவலமாய் திட்டுகிறார்களே. அப்படி என்ன திட்டினார்கள் ஐயா? சொல்லவே பயமா இருக்கு ஐயா. சொல் தம்பி, சொல்லு. அந்த கலைஞர் கையில கிடைத்தார் என்றால் தலை சீவி விடுவேன் என்று சொல்றார் ஐயா. உள்ளமெல்லாம் உடைந்து போய்விட்டது ஐயா. நல்ல விஷயம் தானே. 20 ஆண்டுகளாய் எனக்கே தலை சீவ முடியவில்லையே. என் தலையோர்வன் சீவரான் என்றால் சந்தோஷமான செய்தி அல்லவா? அதான் ஐயா. வீல் சேர் உலா வந்துட்டு இருக்காரு. நம்ம நடந்து போறது வீல் சேர் மாதிரி போயிட்டு இருக்கிறோம். ஹலோ, அவங்க இருக்கையா வீரியம், தைரியம், இல்ல நம்பிக்கை, அதான் நிக்கிறாங்க. என்னதான் வந்தாலும் பாருங்க, இன்னும் அப்படியே நிக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பேரம் பேத்தி பேரி அது 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 பூட்டி என்னதான் வந்தாலும் சரி, கொள்ளி பேத்தியோ கொள்ளி பேரு யார் வந்தாலும் சரி, நான் இருப்பேன். ஹலோ, ஆட்சியில் தான் நிச்சயம் பிடிப்பேன். இதுல ஓடுறாங்களே, அட விசுவாசியே, நமக்கு என்ன தைரியத்தை கொடுத்திருக்கிறாரு, என்ன வீரியம் கொடுத்திருக்கிறாரு, என்ன வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. நீ அல்லவா இந்த வார்த்தையை தைரியமா சொல்ல வேண்டும். என்னை கர்த்தர் இடைக்கட்டி பலத்த இடைக்கட்டி, ஓ என் வழியை செவ்வையாக்கி என்னை வாழ வைக்கிற தேவன், நான் ஒருபோதும் கீழாகாமல் மேலாக்குற தேவன் வாக்குத்தை கொடுத்திருக்கிறாரு. நான் உயர்வேன், நான் மேன்மைப்படுவேன், நீ அல்லவா சொல்ல வேண்டும். இன்னைக்கு ஆண்டவனை பார்த்தா சொல்றாரு, உன் வாழ்க்கை இன்னைக்கு மாறட்டும். உலக மக்களுக்கு நம்பிக்கை உனக்கு இல்லையே, அவங்களுடைய கிரியை மேல நம்பிக்கை உனக்கு இல்லையே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் கிரியை இன்னைக்கு உயிரோடு எழுப்பவும், உன்னோட ஜீவன் அற்ற சரீரம், ஜீவன் அற்ற பத்திரங்கள், ஜீவன் அற்ற குடும்பங்கள், ஜீவன் அற்ற தொழில்கள், ஜீவன் அற்ற வியாபாரங்கள், ஜீவன் அற்ற பிள்ளைகளின் காரியங்களுக்குள்ள இன்று ஒரு ஜீவனை தேவன் கொடுக்கும்படி அவர் இறங்கி இருக்கிறார். Receive the life, receive the life. Seeing all your deeds, God is giving you life into lifeless being. தீர்க்கதரிசியே, உனக்கு விசுவாசம் இருந்தால் உலர்ந்தெழுவை பார்த்து பேசு, உயிருள்ளவனை பார்த்து பேசாத, உலர்ந்ததை பார்த்து பேசு. இன்னைக்கு ஆண்டவர் உயிருள்ளவனை பார்த்து பேச வைக்கல, உலர்ந்து போன எழுவை பார்த்து பேசு, ஊது, பேசு, ஊது. அவன் பேச பேச எல்லாம் ஒரு சேனையை மாறி வச்சல்லவா. இன்று கர்த்தர் சொல்றாரு, உலர்ந்து போன வாழ்க்கைய, உலர்ந்து போன தொழில, உலர்ந்து போன காரியங்களை, உலர்ந்து போன பிள்ளைகள் எதிர்காலத்தை பார்த்து இன்னைக்கு விசுவாசியே, விசுவாச வார்த்தை தைரியமா பேசு. கிரியைகளை உறுதிப்படுத்து, அதை கர்த்தருக்கு பிரியமா மாற்றிக்கொள். இன்று இன்று நீ எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி வந்திருக்கிற காரியத்துல ஒரு ஜீவனை தேவன் தந்து உன் பாட்டை மாற்றுவார். சாவு பாட்டை ஜீவ பாட்டாய் மாற்றுவார். முடிந்தது என்று சொன்னதை ஜெயமாய் மாற்றுவார். அடக்கத்துக்கு ஆயத்தமாக்கினதை புதிய உத்வேகத்தோடு ஆரம்பிக்கும்படி செய்வார். கைகளை தட்டி ஹோலி 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 லார்ட், ஹalleluya ஹalleluya. எதெல்லாம் மரித்த நிலைக்குள்ள வந்து விட்டதோ பயப்படாத ஐயா.
ஜீவன் இருக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணுவாங்க, ஜீவன் போயாச்சுன்னா விட்டுருவாங்க. ஆனா கிரியை இருக்கு பாரு, ஜீவன் போனாலும் சரி, ஒரு ஜீவனை கொடுப்பதற்கு அந்த கிரியை கூட வல்லமை உன்மேல் இறங்க, அது கிருபை பெற்றது. That is why I said it is a gracious reward. Finally it is a glorious reward. மகிமையான ஒரு பலன். யோவான் 6ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்தால், யோவான் 6:29 வாசித்து பாருங்க. அங்கே ஆண்டவர் அழகா சொல்றாரு, இயேசு பிரதியுத்தரமாக, வாசிங்க. அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே. யோவான் 6:29. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையாயிருக்கிறது. தேவனுக்கு ஏற்ற கிரியையாய் இருக்கிறது. தத்தமர் ஆமென் சொல்றீங்களா? It is a glorious reward. அனுப்பினவரை விசுவாசிக்கிறதே அவருக்கு பிரியமான கிரியை. இன்னைக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, என்ன இருக்கோ அதை நம்பாதீங்க, என்ன சொல்றாரோ அதை நம்புங்க. என்ன இழந்து போனதோ அதை நம்பாதீங்க, அவர் எதை தருவேன்னு சொல்றாரோ அதை பிடித்துக் கொள்ளுங்க. கைகளை தட்டி ஹோலி லார்ட், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரசம் தீந்து போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, அதை நம்பாத. நீங்க போய் தண்ணீரால் நிரப்புங்கன்னு சொல்றாருல்லவா, அதை நம்புங்க. கையை தட்டி ஹல்லேலூயா. அவர் சொல்வதிலே நிறம் இல்லாமல் இருக்கும், மனம் இல்லாமல் இருக்கும், ருசி இல்லாமல் இருக்கும், தண்ணீவா நிரப்பது கேட்கிற மாதிரி இருக்கும். அந்த வார்த்தையை என்னைக்கு விசுவாசிக்கிறியோ, அந்த விசுவாசம் அந்த கிரியை அந்த தண்ணீரை ரசமாய், தண்ணீரை ருசியாய், தண்ணீரை ஓ நிறமுள்ளதாய் மாற்ற போகிறது. ஐயா கை தட்டி ஹோலி லார்ட் ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருபோது ஆண்டவர் அங்க இருக்க அண்டாவில, அங்க இருக்க அந்த கற்சாடியிலே அப்படியே ரசம் வருவதாக என்று சொல்லி இருந்தால் நிச்சயம் வந்திருக்கும். அப்படி ஆண்டவர் சொல்லவில்லை. நீ போய் தண்ணி எடுத்துக்கொண்டு வந்து அதை நிரப்பி அதிலிருந்து எடுத்துக்கொண்டு போய் நீ பரிமாற ஆரம்பி. இந்த கிரியை செய்தால் நான் நிச்சயமாய் காரியங்களை மாற்றுவேன். இன்றைக்கு கர்த்தரோடு பேசுகிறார். இன்றைக்கு போறீங்க, நஷ்டமடைந்த தொழிலோ, நஷ்டமடைந்த குடும்பமோ, நஷ்டமடைந்த ஜீவியமோ மறுபடி எடு. இஸ்மவேல் அவன் மரித்து போக போகிறான், அவன் மரித்து போக போகிறான், நான் அதை பார்க்க மாட்டேன் என்று நீ முகத்தை மறைத்துக் கொள்ளலாம். இன்னைக்கு தேவன் சொல்றாரு, நீ திரும்ப போ, அந்த பிள்ளை கையில எடு, தொடர்ந்து நட. எதை முடிவு வச்சியோ திரும்ப கையில் எடு, நீ தொடர்ந்து நட. நீ நடக்கும் போதே, திரியும் போதெல்லாம் கிடைக்காத ஊற்று, நடக்கும் போது உனக்காய் துறவை திறப்பேன், உனக்காய் துறவை திறப்பேன். இது தேவனுடைய வார்த்தை. பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தில். வருஷ கணக்காய் இங்கேதான் அலைஞ்ச, வருஷ கணக்காய் இங்கேதான் பிரயாசப்பட்டையா, ஒண்ணுமே கிடைக்கல. இந்த ஊரு என்னை வெட்கப்படுத்திருச்சையா, ஒருத்தர் முகத்துல முழிக்க முடியாம ஆக்கிடுச்சு. கர்த்தர் முகத்தை பார்த்தா சொல்றார் தீர்க்க தரிசனமா, எந்த இடத்துல நடக்க முடியாதுன்னு நினைச்சியோ அந்த பிள்ளை கையில் எடுத்து அதே இடத்துல நட, அங்கேயே நட. ஐயா இங்க வேண்டாண்டவரே, அங்கேயே நட. நடக்க ஆரம்பித்த போதே துறவு திறக்கப்படுகிறது. ஐயா நான் இங்கதானே இத்தனை நாள் அலைஞ்சேன், நீ அலைஞ்சது வேற, இவ சொன்ன கிரியை செய்யும் போது உனக்காய் திறக்கிறதே வேற. எங்க இல்லைன்னு சொன்னியோ அங்க இருக்கும்படி செய்கிறவர் என் தேவனாகிய கர்த்தர். அது பேர் தான் விசுவாசம், அது பேர் தான் விசுவாசம். திரிந்து திரிந்து சோர்ந்து பிள்ளையே தூக்கி போட்ட நிலைமையில ஆண்டு எடுக்க சொல்றாருன்னா என்ன எடுத்து என்ன பிரயோஜனம், இங்க என்ன வரப்போது சொல்லல. அவர் சொல்றாருயா, எடுக்கிற பிள்ளைய திருப்பி முடியாதுன்னு சொன்னதை ஆரம்பிக்கிறேன். எதை நீ கையில விட்டுட்டியோ இன்று நீ மறுபடி கையில் எடுப்பாய். உன்னுடைய காரியத்தை கத்த ஜெயமாய் மாற்றும்படி ஒரு கிரியைக்குரிய ஆசீர்வாதத்தை ஒரு சிரசுமே ஊற்றும்படி ஊற்றும்படி ஊற்றும்படி. Again start your deed, start your work, start all your efforts. God is going to bring you a reward in your effort. Why? How come? அதே கடல் தான் வெறுமையான அமிச்சுது, பரவாயில்ல, அதே கடலுக்கு போ. அங்கே
அங்கேயே திருப்பி போடு. என்ன ஆண்டவரே, நீ முந்தி அனுபவத்துல போட்ட, இப்போ தேவனுக்கு ஏற்ற விசுவாச கிரியையோடு நீ போட போகிறாய். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இன்றைக்கு உன்னோட கிரியையோடு அந்த விசுவாசம் கலந்துக்கிறபடியால் இன்று கர்த்தர் சொல்றாரு, ஓ காட் ஹல்லேலூயா, உன் வலை நிரம்போ, உன் படகு நிரம்போ. நிரம்புறது மட்டுமல்லாமல் உன் படகு அநேக படகுகளை, உன் வலை அநேக வலைகளை நிரப்ப வல்லமை உள்ளது. தேவ பிள்ளையே, உன்னோட கர்த்தர் காலை முடிக்கிற நேரத்தில் ஒரு சில வார்த்தை சொல்லி again and again and again you start sowing, you start walking, you start your deed. I am there to bless you. All because the trust and the belief and the faith you had on the Creator. எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? ஐயா, இப்படியே வாழ்க்கை போயிடாதுங்க. நான் கிரியையில மாற்றம் வரும், என் பேச்சில மாற்றம் வரும், என் சிந்தையில மாற்றம் வரும், என் நடக்கையில மாற்றம் வரும், என் நிலைமை கர்த்தர் மாற்றுவார். சும்மா ஏன் மாறுவேன்? என்னை மாற்றுவார் கர்த்தர். எனக்கு இந்த அபிஷேகத்தினால் ஒரு மாற்றம் உண்டாகும். நான் அப்படியே வாழ போவதில்லை. ஓ, மை சேஞ்ச் வில் சேஞ்ச் மை சிச்சுவேஷன். கை தட்டி ஹல்லேலூயா. மை சேஞ்ச், என்னுடைய மாற்றம் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர போகிறது. ஏனென்றால் கிரியை செய்த பிற்பாடு பலன் தடைப்பட முடியாது. ஒரு மனுஷி சொல்ற ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையோடு நான் முடிக்கிறேன். ரூத் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்தால், ரூத் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. ரூத் 3:18. அப்பொழுது அவன் என் மகளே, அப்பொழுது நவோமி ரூத்தை பார்த்து, என் மகளே, இந்த காரியம் என்னவாய் முடியும்? இந்த காரியம் என்னவா முடியும் என்று நீ அறிய மட்டும். நல்ல கவனிங்க. இன்னைக்கு காலையில நீங்க வந்திருக்கீங்க. என் காரியம் என்னவா முடியும்? என் எதிர்காலம் என்னவா முடியும்? என் பிள்ளையின் காரியம் என்னவா முடியும்? என் தொழில் என்னவா முடியும்? You want to know what is going to be your end. ஆனா கர்த்தருக்கு முகத்தை பார்த்து ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை சொல்லுகிறார். என் காரியம் என்னவா முடிய போகுது கேட்க வந்திருக்கீங்கல்ல. அவ சொல்றா, அந்த நகோமி அந்த பிள்ளை ரூத்தை பார்த்து, மருமகளை பார்த்து சொல்றா, என் மகளே, நீ அறிய மட்டும் பொறுத்திரு. என் காரியம் என்னவாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அறியும்படி பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன், அந்த மனுஷன் இன்றைக்கு, திரும்ப வாசிமா. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை நிறுத்தி. அந்த மனுஷன் இன்றைக்கு பிரதர் சிஸ்டர், விசுவாசத்தோட இந்த வார்த்தையை நான் சொல்லல, வசனம் சொல்லுது. அப்படியே ஏற்றுக்கொள். அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றால் கைகளை தட்டி ஹோலி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்காம இளைப்பாற மாட்டான். எந்த மனுஷன்? போவாஸ். இவன் முந்தின ராத்திரி தாங்க போனான். மாமியார் சொல்ல கேட்டுதான் போனான். ஏய், நீ போ. அவன் போய் படுத்திருப்பான் பாரு. அந்த படுக்கை எங்கன்னு பார்த்து நீ போய் அவன் பாதத்துக்கிட்ட போய் படுத்துக்கோ. அவன் ஒருவேளை கேட்டானா, நீ சொல்லு, நான் உனக்கு அடிமை, நீ சொல்லு, நீ தான் சுதந்திரவாளி எனக்கு சொல்லு. சொல்லி அனுப்பிட்டா. எந்த ஒரு பெண் பிள்ளையா இந்த காரியம் செய்வாளாங்க? அவர் சொன்னா, நான் செய்யறேன். நேரா போய் போவாஸ் படுத்துக்கிற படுக்கையில போய் பாதத்துல படுத்து கொண்டாள். அர்த்த ராத்திரில அருண்டு முழிச்சானா. யாருமா என் கால்கிட்ட? நான் தான் ரூத்து, உன் அடியாளாகிய நான் தான். மேலே போர்வை விரியும், நீ சுதந்திரவாளினா. அவன் சொல்றான், உன் கிரியெல்லாம் நான் அறிஞ்சிருக்கிறாமா. நீ தரித்திரன் ஐஸ்வர்யவான் என்ற வாலிபன் பின்னால போகாம, இன்னைக்கு இந்த பெண் பிள்ளைய பண்ற அட்டூழியம் என்னவென்றால், எவனாவது சுத்திட்டு இருப்பான், ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பான், அவனுக்கு அடுத்த வேளை தங்க கூட இடம் இருக்காது. இதை போய் நம்பி போங்க, அவரை வச்சு காப்பாத்துவாரு. அவன் தரித்திரனா இருந்தாலும் பரவாயில்ல, தரித்திரன் இல்ல சித்தமானவனான்னு பாரு. அவன் சொல்றான், தரித்திரன் ஐஸ்வர்யவான். ஏழை வாலிபன் பின்னாலையும் போகல, ஐஸ்வர்யா வாலிபன் பின்னாலையும் போகல, சித்தத்தின்படி வந்து அமர்ந்திருக்கிறா.
நீ இவங்க எல்லாம் போகாம என் காலில் வந்து படுத்திருக்க பாரு. உன்னுடைய நியாயமான ஒருத்தன் வந்து திருமணம் பண்றான்னு பார்க்கிறேன். அவன் பண்ணாத பட்சத்தில் நான் உன்னை விவாகம் பண்ணுகிறேன். உன் கிரி அறிஞ்சிருக்கிறேன். நீ போ. எப்படி? நீ போ, நான் உன்னை திருப்பி கூப்பிடுறேன். நீ போ, காரியத்தெல்லாம் நடக்க போகுது, நீ போர் அனுப்புறான். அவன் நேரா வீட்டுக்கு ஓடி வரா. மாமியாரை பார்த்து சொல்றா, என்னமாச்சு மகளே, என்னாச்சு? நான் அதே மாதிரிதான் போய் செஞ்சேன். அவர் சொன்னாரு, நீ போ, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படியாமா? அந்த மனுஷன் இன்னைக்கு ஒன்னு செய்யற வரைக்கும் இளைப்பாற முடியாது, இளைப்பாற முடியாது. ஒரு மனுஷன், ஒரு பூமிக்குரிய போவாசுக்கே தான் சொன்ன வார்த்தைக்கு பிற்பாடு அதை மாற்றாம செய்யாம இளைப்பாற முடியாதது போல இன்று நமக்கு சொன்னவர் ராஜாதி ராஜா, ஆவிக்குரிய போவாஸ். ஹல்லேலூயா! அவர் நமக்கு ஒரு காரியத்தை இன்று உனக்கும் எனக்கும் செய்து முடிக்க மட்டும் அவரால் இளைப்பாற முடியாதையா. நல்ல கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் என்ன தைரியமா அவர் சொல்றாங்க. நகோமி, இன்றைக்கு அந்த மனுஷன் உனக்கு ஒரு காரியம் செய்யாம இளைப்பாற முடியாது. She was completely confirmed by the word of God. இன்னைக்கு நீங்க சந்தோஷமா வீட்டுக்கு போங்க. இந்த பரம போவாஸ் உங்களுக்கு ஒண்ணு செய்யாம இளைப்பாற முடியாது. கையை தட்டி கண்களை மூடி, ஆண்டவரே, இன்றைக்கு 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 நீ சொன்ன வசனம், நீ சொன்ன வார்த்தைகள் ஒரு ஜீவனை கொடுக்கிறது, ஒரு பலத்தை கொடுக்கிறது, ஒரு சத்துவத்தை கொடுக்கிறது, ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் புறப்பட்டு போறேன். கர்த்தருடைய பிள்ளையே, உன் கிரியைக்கு பலன் உண்டு, உன் கிரியைக்கு பலன் உண்டு. Oh, surely there is a reward, there is a reward, there is a reward for all your efforts. நீ என்னெல்லாம் இத்தனை வருஷம் பண்ணிருக்கிறீங்களோ, பயப்படாத பயப்படாத பயப்படாத. உன் அத்தனை கிரியைகளுக்கும் இன்றைக்கு தேவன் ஒரு பலனை தரப்போகிறார். இன்று தேவன் ஒரு பலனை தரப்போகிறார். இன்று தேவன் ஒரு பலனை தரப்போகிறார். பயப்படாதே, கண்ணீர் வடிக்காதே, நம்பிக்கை அற்றவர்களை போல இருக்காதே. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஓ லார்ட், அவரை அனுப்புவதை விசுவாசிப்பதே நற்கிரின்னு சொன்னா தீமோத்தேயு சொல்றாரு, ஓ லார்ட், ஹல்லேலூயா, நான் யாரை விசுவாசிக்கிறேனோ அவர் யாருன்னு தெரியும் ஐயா, அவர் யாருன்னு தெரியும். நகோமிக்கு நல்ல தெரியும், நான் யார்கிட்ட இந்த ரூத் அனுப்பி இருக்கிறேன் தெரியும். ஓ, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறையா, இன்னார் என்று அறிந்திருக்கிற ஆண்டவரே. நீ யாரை விசுவாசிக்கிறீங்கன்றத நீங்க முதல்ல அறிஞ்சுக்கோங்க. என் சூழ்நிலைய, என் குடும்பத்தை, என் நிலைமைய யாரும் மாற்ற முடியாதுன்னு நினைச்சிட்டு தானே உள்ள வந்திருக்கிற. இன்னைக்கு என்னைக்கு அந்த நினைப்பை நீ மாத்திரையோ உனக்கு கத்தரை உனக்கு கட்ட முடியாது. Change your mindset, change your vision, change your path, change your words, change your look. Oh, change everything, change your walk in the name of Jesus. எல்லாவற்றையும் மாற்றிக்கொள். ஒரு புதிய நிச்சயத்தோடு புறப்பட்டு போ. எனக்கு ஒரு காரியம் செய்து முடிக்க மட்டும் அவரால் இளைப்பாற முடியாது. என் தேவனால் இளைப்பாற முடியாது. என் பிள்ளைக்கு, என் மகனுக்கு, என் குடும்பத்துக்கு, என் ஊழியத்துல, என் சபையில, என் எதிர்காலத்துக்கு என்று ஒரு காரியம் செய்து முடிக்காம என் தேவன் இளைப்பாற மாட்டார். என் தேவன் இளைப்பாற மாட்டார். இயேசுவின் நாமத்தினால. He cannot take rest. He cannot take rest unless he finds a rest for me. எனக்கு ஒரு செட்டில்மெண்ட் ஆக்காம அவரால் இளைப்பாற முடியாது ஐயா. எனக்கு ஒரு நன்மை செய்யாம என் தேவனால் இளைப்பாற முடியாது. என்னை ஒரு எல்லையில நிறுத்தாம அவரால் இளைப்பாற முடியாது. உலக பெற்றோரே ஒரு காரியம் செய்யாம இளைப்பாற முடியல உட்கார்ந்துருக்கிறாங்களே, உங்களை என்னையும் படைத்த கர்த்தருக்கு எப்படியா இளைப்பாற முடியும்? உனக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்றி முடிக்க மட்டும் அவரால் இளைப்பாற முடியாது. இயேசுவின் நாமத்தினால. Hallelujah, hallelujah, hallelujah. Receive the word, receive the word, receive the prophecy, receive the God's promise, receive assurance. My God has promised me that he shall give me a rest. எனக்கு ஒரு இளைப்பாறுதல் தரப்போகிறார் ஐயா. எனக்கு ஒரு செட்டில்மெண்ட் தரப்போறார் கர்த்தர்.
he will not rest until he settle my life. He can never rest unless and until he gives me a settlement. காளிய பிள்ளையே, வாலிய மகனே, பெரியோரே, முதியோரே, it is not just mere words, it is about your future. இது ஒரு செய்தி அல்ல, இது உன் எதிர்காலத்தை குறித்த வார்த்தை. Receive by word, receive by word, receive by word. Set right all your deeds, set right your path, prepare your life to receive, prepare your ways to receive, prepare your hearts to accept what is not possible with men, it is possible with God. இது தேவனால் கூடும் என்பதை விசுவாசி. நீ சும்மா வெளியே புறப்பட்டு போகாத. நீ எத்தனையோ முறை சபையிலிருந்து வெளியே போகும்போது நம்பி தான் போன ஆண்டவரே, என்னையா நடந்துச்சுன்னு கேட்கிற கேள்விதான் திரும்பி வர விரும்புது. ஆனா இன்னைக்கு no second thoughts. Go out of the sanctuary by God's word, by God's word. Unless and until God gives me a peaceful settlement, he can never rest, he can never rest. எனக்கு ஒன்று காரியத்தை செய்து முடிக்க மட்டும் அவரால் இளைப்பாற முடியாது. இயேசுவின் நாமத்தில். Holy Lord, Jesus, 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 Jesus. Hallelujah, 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 hallelujah. Holy Lord, Holy Lord, thank you Jesus, thank you Father. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பலத்த கனத்த இருதயத்தோடு வந்திருக்கிற கர்த்தருடைய குடும்பங்களே, பிள்ளைகளே, உனக்கொன்றை செய்து முடிக்காமல் தேவன் இளைப்பாற முடியாது. உன் காரியத்தை முடிக்காம இளைப்பாற மாட்டார். இந்த வார்த்தை தலைமையில சுமந்து கொண்டு நீ போ. இன்று ஆவிக்குரிய போவாஸ் உனக்கென்று எழும்பு மட்டும் நீ ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை. எந்த இடத்துல பொறுக்கினாயோ, எந்த இடத்துல கொஞ்சமாய் பொறுக்கினாயோ, நீ சுதந்திரவாளியாய் மாற வரைக்கும் நான் ஓய்ந்திருக்க போவது இல்லை. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறேன், ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹோலி லார்ட், ஹல்லேலூயா. சத்தமரலே சொல்லாமா? இனி சத்தமரலே சொல்லாமா? கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு என்னை பலப்படுத்தி இருக்குது ஐயா. அதிகாலை 3:30 மணி வரைக்கும் இந்த வசனம், இந்த வார்த்தை ரொம்ப தொட்டது. நன்மை செய்கிற ஒரு காரியம் செய்யாம இளைப்பாற மாட்டான் என்ற இந்த வாசனம் என்னோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறாரு. அவனே இளைப்பாற மாட்டானே, நான் இளைப்பாறுவேனா? வார்த்தை கொடுத்துட்டு இளைப்பாறி கொண்டிருப்பேனா? நான் சொன்னதை செய்து முடிப்பேன். உன் கிரியை இன்னைக்கு சீர்படுத்திக் கொள், என் காரியத்தை நான் செய்து முடிப்பேன். சத்தமரலில் சொல்றீங்களா? கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் மேனேஜர், உன் பாஸ், உன் குடும்ப தலைவன், யாரோ எவரோ, எந்த இடத்துல பெரிய ஆளோ, லீஸ்ட் பாதர், உனக்கு இறங்குற வரைக்கும் அவனால் இளைப்பாற முடியாதையா. உனக்கு நன்மை செய்யற வரைக்கும் இளைப்பாற முடியாது. நீ தூங்குவ, அவன் தூங்க மாட்டான். தானியேலே கெபிக்குள்ள தூங்குவ, ராஜா தூங்க மாட்டான். நீ தூங்குவ, சிங்கம் தூங்காது. ஆமென். எல்லாம் முழிச்சு உட்காந்துருக்கோம், நீ மட்டும் தான் தூங்குவ. ஏன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிறவரையா, அவர் எல்லாவற்றையும் செய்கிறவர். சிங்கம் தூங்கல, ராஜா தூங்கல, அரண்மனையில யாரும் தூங்கல. ஆனா சிங்க கேபிக்குள்ள தானியேல் தூங்கிட்டு இருக்கார். நீ சந்தோஷமா போய் தூங்கு, உனக்காக எல்லாம் விழித்திருக்கு. உனக்கு ஒரு காரியம் செய்யாம யாராலும் எதனாலும் இளைப்பாற முடியாது. நல்ல கை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Nobody can rest until they give you a glorious rest. This is a glorious reward. மகிமையான பலனை தேவன் தருவார். நீங்க இல்லாம ஒரு பாடலை பாட போகிறோம், தேவ சமூகத்தை காணிக்கை படைக்க போகிறோம். இன்று மாலை நமக்கு ஐக்கிய திருவிருந்து ஆராதனை மதுக்கரை ஜெப வீட்டிலே உண்டு. சத்தம் அறையில சொல்லாமா? எல்லாரும் பாதம் கழுவி திருவிருந்து பெற போகிறோம். இன்றைக்கு எல்லாம் நல்லா ஆராதிச்சு துதித்து ஆர்ப்பரித்து விசேஷமா ஊழியத்துக்கு என்று 1-2 பேரை அபிஷேகம் பண்ணி
அதை தொடர்ந்து திருவிருந்து நாம் பெற்று சந்தோஷத்தோடு இந்த ஜெப மாதத்தில் வழக்கமாக நம்ம செய்யக்கூடிய இந்த அன்பின் கூடார பண்டிகை போலான திருவிருந்தை நாம் அனுசரிக்க போகிறோம். ஆகவே இன்று மாலை எல்லாரும் சரியாக 6 மணிக்கெல்லாம் மதுக்கரை ஜெபத்துக்கு நேரத்தோடு வந்து அப்படியே அங்க ஜெபம் பண்ணி கொண்டுருங்க. இந்த திருவிருந்தை பரலோகமயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று நம் மத்தியிலே அருமையான மகள் கிரீஷ்மா அண்ட் ஜேம்ஸ் பகத் நம்மோடு ரொம்ப சந்தோஷம். அருமையான மஹிண்டா அண்ட் மிஸ்ஸஸ் முத்து மஹிண்டா அவர்களுடைய மகனும் நம்முடைய சபையை சேர்ந்த ரம்போலன் அண்ட் மிஸ்ஸஸ் சுதா அவருடைய மகளையும் தேவன் கணவன் மனைவியாக இணைத்து கர்ப்பத்தின் கனியையும் தேவன் தந்து இந்த நாளிலே அவர்கள் அந்த குழந்தைக்கு பிரதிஷ்டை பண்ணும்படியாய் அழைத்து வந்திருக்கிறார்கள். கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. அந்த பிள்ளைய அழைச்சிட்டு நீங்க ஆயத்தம் மேல வந்து இல்லைங்க, நம்ம காணிக்கைகளை தேவ சமூகத்தில் நாம் படைக்கலாமா? நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. நினைவில்லாமல் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. என்னால இருக்கவே முடியாது. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. நினைவில்லாமல் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. என்னால இருக்கவே முடியாது. நீங்க தான் எனக்கு எல்லாம். 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 என் தந்தை நீங்க தான், என் அன்னை நீங்க தான். என் தந்தை நீங்க தான், என் அன்னை நீங்க தான். என் உயிரே நீங்க தான், எனக்கு எல்லாம் நீங்க தான். என் உயிரும் நீங்க தான், எனக்கு எல்லாம் நீங்க தான். நீங்க தான் எனக்கு எல்லாம். நீங்க தான் எனக்கு எல்லாம். நீங்க தான் எனக்கு எல்லாம். நீங்க தான் எனக்கு எல்லாம். சொல்லுவோம், நீங்க தான் எனக்கு எல்லாம். நீங்க தான் எனக்கு எல்லாம். நீங்க தான் எனக்கு எல்லாம். கைகளை தட்டி தேவ நாமத்தை மையப்படுத்தலாமா? பரலோகத்தின் தேவனே, இந்த காணிக்கை அங்கீகரித்து ஆசிரியத்து பல மடங்கு திரும்ப தந்து எங்கள் பிள்ளைகள் தலைகளை உயர்த்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். Praise God. Praise God. இந்த அருமையான பிள்ளைகளை இவங்களை பெற்றெடுத்த பெற்றோர் வந்திருக்காங்க. ஏன் நிக்கிறீங்களா? எஸ், ஜேம்ஸ் பகத்துடைய தாயார் தகப்பன், அருமையான மகள் கிரீஷ்மாவுடைய தாயார் வந்திருக்கிறீங்க. நாட்கள்ல ஒரு ஆபரேஷன் ஆகி படுத்திருந்து இப்பொழுது முதல் முறையாக சபைக்கு அவர்கள் வரும்படி கிருபை செய்தார். அருமையான சகோதரிகள் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ரம்போலன் அவர்கள் துபாயில் இருக்கிறார்கள், வர முடியவில்லை. கர்த்தர் தாமே இந்த அருமையான பிள்ளைகளை சென்னையிலே வைத்து அவர்கள் திருமணத்தை மிகுந்த ஜெயத்தோடு அழகா ஆவிக்குரிய அலங்காரத்தோடு கர்த்தர் நிறைவேற்றி முடித்தார். இன்றைக்கு அருமையான கற்பத்தின் கனியோடு தேவ சபையில நிற்கும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். சத்தமா அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா.
அருமையான டாக்டர் ஜேம்ஸ் அண்ட் அருமையான மகள் கிரீஷ்மாவுக்கு தேவன் அற்புதமாக அருமையான பெண் குழந்தைய தேவன் தந்து சந்தோஷப்படுத்தியிருக்கிறார். அவளே ஒரு குழந்தை, அவளுக்கு இப்பொழுது ஒரு குழந்தை. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமான்னு சொன்னேன், சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான குமாரத்துக்காக எல்லாம் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? பட்டு மாதிரி பூ மாதிரி அழகா அமைந்து உட்கார்ந்து இருக்கிறா பாருங்க. கர்த்தர் தாமே இந்த பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவன் இந்த கற்பத்தின் கனி உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வசனம் சொல்கிறது, நானோ தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரம் போல் இருக்கிறேன் என்று தாவீது சொல்லியிருக்கிறார். அவர் ஒலிவ மரமா இருந்தனால்தான் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளா இருந்திருக்கிறார்கள். நீங்கள் ஆலயத்துல ஊழியத்துல கத்திருக்கிற காரியத்துல ஒலிவ மரமாய் வைராக்கியமா நிற்பேன்னு சொல்லுவீங்களா? தேவன் கொடுத்த பிள்ளையை கர்த்தரை கேட்டு அவர் சித்தப்படி வளர்த்துவேன் என்று வாக்குறுதி பண்றீங்களா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே இந்த பெற்றோருக்கு இந்த பிள்ளைய தேவனுடைய அழகான தீர்க்கதரிசியை போல வளர்த்திருக்கக்கூடிய கிருபைகளை தேவன் தரும்படி பிள்ளைக்குரிய தூதரை கர்த்தர் காவலை கர்த்தர் வைத்தருளும்படி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. எல்லாம் உங்க வழக்கத்தை நீட்டிக் கொள்ளுவோமா? பிள்ளைக்காய் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் உடைய மகிமையான சமூகத்தில் வைத்து இந்த அருமையான குழந்தை ராஜா இந்த குடும்பத்தின் தேவன் கொடுத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளை நாங்கள் தேவ சமூகத்தில் உம்முடைய பிரசன்னத்தில் வைத்து எங்கள் பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த பிள்ளையை நாங்கள் வாழ்த்துறோம் ஆண்டவரே. இந்த உலகத்துக்கு இந்த பிள்ளை எதுக்காய் கொண்டு வந்தீரோ அதன் நோக்கத்தை தேவன் நிறைவேற்ற போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பரலோகத்தின் தேவனே, சபையாய் சேர்ந்து பரிசுத்தவான்கள் விசுவாசிகளாய் சேர்ந்து ஊழியக்காரனாய் உம்முடைய சமூகத்தில்